ஹாய் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். நான் எப்போதுமே எந்த ஒரு பேட் கமெண்ட் வந்தாலும் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன். அதை அப்படியே மண்டையில் ஏற்றிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே தலைவலி பயங்கரமாக இருக்குது, அதனால் அதை ஏற்றிக்க மாட்டேன். ஆனால் இந்த கமெண்ட்டை என்னால் பாஸ் பண்ணிவிட்டு போக முடியல. ஒரு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கயிறு போட்டிருக்கிறது கொரியாக்கார முன்னாடி மானத்தை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழர்களுக்கு தான் தெரியுதோட அவசியம் என்ன அப்படின்னு. இன்னுமே தங்கத்தில் போட்டிருந்தாலும் கயிறில் போட்டிருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ நான் போட்டவங்க யாரையும் தப்பாக சொல்ல, அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்களோட ஷோ ஆஃப். இவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க போட்டுக்கிறாங்க, வேணாம் அப்படின்னா போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் பார்த்தேன். அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டு பைக்கில் போயிட்டுருக்கும் போது அந்த செயின் ஸ்நாட்ச் பண்ணிடுவாங்க அவங்க கொடியை. அப்போ அவங்க கீழே விழுந்துருவாங்க. யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் தெரியலை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு ஆடம்பரம் என்றைக்குமே நமக்கு ஆபத்தை தான் தருது. ஸோ இதை நீங்கள் இப்படி ஒரு அவமானமாக நினைக்காதீங்க. அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். நமக்கு வேணும்னா நம்ம வச்சுக்கிறோம், வேணாம்னா அது நமக்கு தேவையில்லை. அதுக்காக நீங்கள் யார்கிட்டையும் இப்படி கமெண்டில் கேட்கக்கூடாது. அதே மாதிரி நேர்லேயும் யார்கிட்டையும் இந்த மாதிரி கேட்டு மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்காக மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆடம்பரம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே வீடியோவுக்கு எனக்கு இன்னொரு மாதிரியான கமெண்ட் கொடுக்க தெரியும். அந்த கமெண்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.